தமிழகம் முழுவதும் உள்ள நடுத்தர வர்க்கத்தினருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் ஒரு கசப்பான செய்தி வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையேற்றத்தால் தவிர்த்து வந்த மக்களுக்கு தற்பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் உயர்த்தி பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளன. இன்று ஜூன் 7ஆம் தேதி முதல் வீட்டு உபயோகத்திற்கான 14.2 கிலோ எடையுள்ள எல்பிஜி சிலிண்டரின் விலை 29 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி விலை ஏற்றத்தால் டெல்லி போன்ற நகரங்களில் ஒரு சிலிண்டரின் விலை 913 ரூபாயிலிருந்து 942 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தமிழகத்திலும் இதற்கேற்ப விலை மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது. கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், கடந்த 3 மாதங்களில் சிலிண்டர் விலை உயர்த்தப்படுவது இது இரண்டாவது முறையாகும். முன்னதாக கடந்த மார்ச் 7ஆம் தேதி ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக சர்வதேச சந்தையில் நிலவும் எரிசக்தி நெருக்கடி மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்து வருவதால் இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை சரிசெய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலவரப்படி ஒரு சிலிண்டரை விற்பனை செய்வதன் மூலம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் 703 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நஷ்டத்தை சமாளிக்க அரசு முழுமையாக தவறிய நிலையில் அதன் பாதிப்பு இப்போது நேரடியாகவே பொதுமக்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் விலை மட்டுமல்லாமல் கடந்த மே மாத இடைப்பகுதி முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையும் லிட்டருக்கு சுமார் 7 ரூபாய் 50 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிஎன்ஜி கேஸ் விலையும் கிலோவுக்கு 6 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறி இறங்குவதால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விற்பனையில் லிட்டருக்கு 11 ரூபாயும் டீசல் விற்பனையில் லிட்டருக்கு 33 ரூபாயும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. அரசு இந்த விலையேற்றத்தின் முழு பாதிப்பையும் மக்கள் மீது சுமத்தாமல் ஒரு பகுதியை தானே ஏற்றுக்கொண்டாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் ஏற்கனவே திணறி வரும் சாமானிய மக்களுக்கு இந்த 29 ரூபாய் உயர்வு என்பது தாங்க முடியாத சுமையாகவே அமைந்துள்ளது.